வணக்கம் நண்பர்களே, அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. சரி, இன்றைக்கி தான் இனி வீடியோ போடலான்னு பாட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டுருக்குறாங்க, உங்களோட தகவல் நல்லா இருக்குது, நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்ம மாட்டு பண்ணையில் வந்து நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு அரை மணி நேரமாவது மாடுகளை பார்க்கணுங்க. மாடுகள் தீவனம் போட்டாச்சுன்னா நல்லபடியாக தீவனம் திங்குதா, இல்லை தண்ணி கரெக்டாக குடிக்குதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடியோட அமைப்பு எப்போதும் போல் இருக்கா, இந்த மூணை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கனாலே மாட்டு பண்ணையில் பெரும்பாலும் நஷ்டம் வர்றதை தவிர்த்துக்கலாங்க. முன்கூட்டியே தவிர்த்துக்கலாம், நோயை வந்து முன்கூட்டியே தவிர்த்துக்கலாங்க. நீங்கள் தீவனம் கரெக்டாக எடுக்கலை, தண்ணி குடிக்கலினாலே அதுக்கு ஃபீவர் வந்துருக்குங்க. மடி அமைப்பு எப்போதும் போல் இல்லை, நார்மலாக இல்லை, மாறி இருக்குதுன்னா அது மடி நோய் வந்துருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னோடய மாடுங்க. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கனால தெரியும், ஒரு சைடு மடி பார்த்திங்கன்னா நல்லா வீங்கினி இருக்குது. ஆனால் பால் கறக்கலை. ஆக்சுவலி நான் பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேனுங்க, மடி வீக்கம் வந்துடுச்சுங்க. இதுக்கு மடி நோயை அட்டாக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனால உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இது மடி நோய் பால் கறந்தாச்சுன்னா அதிகமாக வீங்கிடுங்க. பால் கறக்கிற வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பால் கறந்து முடிச்சிங்கனாலே ஒரு 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக வீங்கிடுங்க. நீங்கள் பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா பால் மரம் வரும், ஆனால் மடி வீக்கமாகவும் இருக்கும். அடுத்த டைம் பால் கறக்கும்போது நீங்கள் அப்படியே தண்ணி மாறும். இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு கறந்தீங்கன்னா மஞ்சளாக மாறும். மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சிங்கன்னா சிவப்பாக மாறிடுங்க. அப்போ மடி நோய் வந்து தீவிரமாயிடும். அதனால் நீங்கள் உடனடியாக வந்து எப்போதுமே மடி நோய்க்கு நீங்கள் மருந்து வந்து ஸ்டாக்கில் நீங்கள் வச்சுட்டே இருக்கணுங்க. மாட்டு பண்ணையில் பார்த்தீங்கன்னா மடி நோய்க்கு மருந்துகள் வந்து ஸ்டாக்கில் உடனடியாக நீங்கள் வச்சுட்டே இருக்கணுங்க, எப்போதும் வச்சுட்டு இருக்கணுங்க. அதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிறோம் பாருங்க, மாஸ்டிவாக். இது நல்ல மருந்துங்க, கிட்டத்தட்ட 250 ரூபா வருங்க மருந்துங்க. நல்லா அருமையான மருந்துங்க. நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பாலை கறந்த மடி வீக்கம் வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே பாலை கறந்த உடனே ஃபஸ்ட் டைம்லேயே போட்டுருவணுங்க. நீங்கள் லேட் பண்ணக்கூடாது. மடி நோயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா மாடு அவ்வளோதான். நீங்கள் எவ்வளவு லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த காம்பில் வந்து பால் இல்லாமல் போயிருங்க. திருப்பி மடி நோய் குணப்படுத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. குணப்படுத்துறது நம்ம சிரமமாக தான் இருக்கும். குணப்படுத்தினாலும் நீங்கள் பால் இல்லாமல் போயிடும். மடி நோய் குணப்படுத்த ரொம்ப லேட் ஆகுங்க. நிறையா நண்பர்கள் எங்கிட்ட கேட்குறதே பார்த்திங்கன்னா, தீவிரமாக முத்தி மடி நோய் வந்து 10 நாளுக்கு அப்புறம் கூப்பிடுவீங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு. அது தப்புங்க. நீங்கள் 10 நாள் கழித்து நீங்கள் எனக்கு கேட்கும்போது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டான மருத்துவம் இல்லைங்க. அதுக்கு மருத்துவம் இல்லை. அந்த காம்பில் வந்து பால் வராது, கொஞ்சமாக வருங்க, அவ்வளோதான். அந்த காம்பில் வந்து பால் வராது. சில மாடுகள் வந்து மாடுகளே போகிறதுக்கும் கூட வாய்ப்புகள் உண்டுங்க. ஆகையால் இந்த மருந்தை வந்து நீங்கள் எப்போதுமே ஸ்டாக்கில் இருக்கணுங்க. எப்போதுமே ஒரு பீஸ் 2 பீஸ் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அடி வீக்கம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து அதில் அந்த காம்பில் இருக்கக்கூடிய பாலை சுத்தமாக கறந்துட்டு உடனே அந்த மருந்தை போட்டுருவணுங்க. போட்டு 12 மணி நேரத்துக்கு அந்த காம்பில் வந்து பால் கறக்கக்கூடாதுங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மடி வீக்கத்திலேருந்து முழுசாக வந்து குணப்படுத்திடலாங்க. இந்த மாட்டுக்கு பார்த்திங்கன்னா மடி வீங்கிடுச்சிங்க, நல்லா வீக்கமாக இருக்குது. இந்த பால் ஒன்றும் கறக்கலை. நான் இப்போ கறந்துடுவேன் கொஞ்சம் நேரத்தில். கறந்த உடனே வந்து இந்த மருந்தை நான் ஃபுல்லாக போட்டுருவேனுங்க. இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஊசி இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் அதிலேருந்து நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கிற முன்னால் மூடியை நீங்கள் கழட்டிட்டு அப்படியே காம்புக்குள்ளே உள்ளே வச்சு ஃபுல்லாக அமுத்தி விட்டிங்கனாலே போதுமானது. இருங்க, அதை வேணால் காமிக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். உள்ள நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குங்க. இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கிற முன்னாடி இந்த க்ரீன் கலரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இதை வந்து ஃபுல்லாக அந்த காம்போட ஹோல்ஸில், அந்த காம்போட பால் வருது இல்லையா, அந்த துவாரத்தை வழியாக ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக வச்சு இப்படி இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை பார்த்திங்கன்னா காம்பில் ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த துவாரத்து வழியே இதை ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு இதை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே ஃபுல்லாக மருந்து உள்ளே போயிருங்க. உள்ளே போய் நீங்கள் 12 மணி நேரத்துக்கு அந்த காம்பில் வந்து பால் கறக்கக்கூடாது. 12 மணி நேரம் கழிச்சு நீங்கள் கறக்கலாம். கறந்தீங்கனாலே உங்களுக்கு அப்போவே உடனடியாக வீக்கம் வந்து உடனடியாக கம்மியாயிருங்க. நல்ல ரிசல்ட் வருங்க. இப்போ நான் பெரும்பாலும் இந்த மருந்து எப்போதுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேனுங்க. நீங்கள் மடி வீக்கம்னு தெரிஞ்சால் உடனடியாக அப்போவே நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருவேனுங்க. போட்டால் உங்களுக்கு அடுத்த வேலையும் உங்களுக்கு பால் சரியாயிருங்க.
இதை எப்போதுமே நல்லா நீங்கள் உடனே வச்சுருங்க. இந்த மருந்து வந்து ரொம்ப தேவையானது. ஒரு மாட்டுப்பண்ணையை நீங்கள் சக்ஸஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மருந்துகள் வந்து நம்ம முன்னெச்சரிக்கையை ரெடியாக வச்சுருக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியலாக பண்ணாலும் கூடவே நீங்கள் வந்து மாட்டுப்பண்ணையை லாபகரமாக கொண்டு போக முடியாதுங்க. அது நம்மளோட உழைப்புக்கும் கூட நம்மளுக்கு ஊதியம் இருக்காது. அந்த அளவு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு நிலைமை. அதனால் நீங்கள் எப்போதுமே இந்த முன்கூட்டியே இந்த மருந்தெல்லாம் ரெடியாக வச்சுருங்க. ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து அதுக்கு மருத்துவம் நீங்களே பார்த்துக்கலாம். பெரிய செலவுலேருந்து தவிர்த்துக்கலாம். மாடுகளும் அந்த கறவை திறன் கம்மியாகாமல் பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய தகவல் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாங்க. நல்ல தகவலாக இருந்தால் இதை வந்து நம்ம விவசாயம் சார்ந்த நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கலாமுங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் நான் எடுத்து பதில் சொல்லுவேனுங்க. நன்றி நண்பர்களே.